ஒரு மாநிலம் சிறப்பாகவும், கிராமப்புறங்கள் நலமாகவும், சிறப்பாகவும், செம்மையாகவும், செழுமையாகவும் இருக்க வேண்டும் என்றால் உள்ளாட்சி அமைப்புகள் வலுவாக இருக்க வேண்டும். அந்த உள்ளாட்சி அமைப்புகளின் வேர்களை பிடுங்கி அதை நாசப்படுத்திய ஒரே ஒரு கயவர் யார் என்றால் புடா விநாயகம். அவர் பேர் புடா. புடா விநாயகம் என்றால் எல்லாருக்கும் தெரியும். பாண்டிச்சேரி புறா எல்லா அரசியல்வாதிக்கும் மாமல் கொடுத்திருக்கிறார். புடா விநாயகம். புடா விநாயகம். இவர் யார் கூட்டாளி என்றால் அக்கா சுந்தரி கூட்டாளி. இந்த அக்கா சுந்தருக்கு புடா விநாயகம் தான் உள்ளாட்சித்துறை சீரழித்து சின்னபின்னமாக்கி விட்டார்கள். நகராட்சி, புதுவை நகராட்சி, உழவர்கரை நகராட்சி, காரைக்கால் நகராட்சி, ஏறக்குறைய 10 கொம்யூன் பஞ்சாயத்துக்கள், மாகே நகராட்சி, ஏனம் நகராட்சி அனைத்தையும் சீரழித்த பெருமை புடா விநாயகம் அக்கா சுந்தர். நீ அக்கா சுந்தரை பார்த்து விட்டால் உனக்கு பதவி நிச்சயம் உறுதி. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் ஆணையர் எழில்ராஜன் மாசம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாப்ல அக்கா சுந்தருக்கு. அந்த மாதிரி பிரபாகரன் வில்லியனூர் ஆணையர் 2 லட்சம் ரூபாய். பதவியே காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அக்கா சுந்தருக்கு யார் காசு தரார்களோ அவங்கதான் பதவி. இல்ல கிடையாது. யார் ஆட்சி செய்வது? முதல்வரா, ஆளுநரா, முதல்வரா, அக்கா சுந்தரா? சொல்லுங்க. புதுச்சேரியின் அதிகார மையம் யார்? மேதக துணைநிலை ஆளுநரா, அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா, ரங்கசாமியா, அல்லது அக்கா சுந்தரா? வெக்கமா இருக்கா? எங்க போனா நானே குனிகி கூற வேண்டியதா இருக்கு. தமிழகத்தில் போனா குனிகி நிக்க வேண்டியதா இருக்கு. அக்கா சுந்தர பேரை கேட்டான். அனைத்து மட்டத்திலும் லஞ்சம், அனைத்து மட்டம் நிர்வாக சீர்கேடு. யார் நீ? அக்கா சுந்தர் ஆகிய நீ யார்? நீ ஐஏஎஸ் இல்ல பிசிஎஸ் ஆபீசரா இல்ல செக்ரட்டரியா? நீ ஒரு வங்கியில், நகர வங்கியில் கடைநிலை ஊழியராக இருந்து அந்த பதவியை துறந்து விட்டு இன்னைக்கு கோடிகளிலே மிதக்கிறார். உனக்கு யார் கைத்தறினா புடா விநாயகம். இந்த புடா விநாயகம் சாதாரண ஆளு கிடையாது. நகராட்சி சீரழித்தவன், உள்ளாட்சித்துறையை சீரழித்தவன். அவன் சொல்றான், நான் எல்ஜியை மாத்துவேன், மேதக துணை நாங்க என்னால மாத்த முடியும்ன்றான் புடா விநாயகம். அப்ப எவ்வளவு பணம் வாங்கிருக்கணும்? அதிகாரி மாத்துறான். ஜவஹர் என்ற நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்த உள்ளாட்சித்துறையில அவரை மாத்துறானு. இடைஞ்சலா இருக்காரு, சம்பாதிக்க முடியல. எல்லாம் எதற்காகனா குப்பை. குப்பையை டெண்டர் எடுத்து நடத்துவது கிரீன் வாரியார். கிராமப்புறங்கள்ல HR ஸ்கொயர். HR ஸ்கொயர் ஹியூமன் ரிசோர்ஸ். கிரீன் வாரியார். இதனுடைய முதலாளி எங்கன்னா ஆந்திரா. அந்த முதலாளி ஹைதராபாத். அதனுடைய 2 ஜெனரல் மேனேஜர் நடத்துறாங்க. இன்னைக்கு காலகட்டம் அந்த கிரீன் வாரியர் வாங்க போறாங்க. இந்த புடா விநாயகமா அக்கா சுந்தர் வாங்க போறாங்க. இவங்க 2 பேர் பினாமி வச்சிருக்காங்க. உலவாய்க்கல்ல அன்புன்னு குமாரும் எல்லா இடத்துலயும் லஞ்சம். மசீலியா தூக்கு, ஆள தூக்கு, டிரான்ஸ்பர் போடு. நமக்கு யார் வேண்டுமோ அவங்க தான். நம்ம திருடுவருக்கு யார் தேவையோ அவங்க தான் இருக்கணும். வில்லியனூர் கொம்யூன்ல ஒரு நாளைக்கு 20 டன் குப்பை சேருதான். ஆனா சேர்வது 20 டன், 40 டன் எழுதுறான் கணக்குல. ஒரு டன்னு 2988 ரூபாய் கிராமப்புறங்கள் HR வாங்குறான். நகர பகுதியில் கிரீன் வாரியார் ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் கொடுக்குறாங்க. 2 பேரும் வேரியஸ் டிஃபரன்ஸ் பாத்துங்க. இவர் நிறுவனங்கள் கிராமப்புறங்கள குப்பல்றான். அவனுக்கு ஒரு டன்னுக்கு 2988. இவர் நகர பகுதியில் கிரீன் வாரியார் வாருவது 4500. இது மட்டும் இல்ல, அந்த கிரீன் வாரியார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட 7 கோடி 8 கோடி வாங்குறான். ஒரு டெவலப் பண்ணல. குப்பை பெருக்கிற ரோட்ல நைட்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டி எல்லாம் பார்த்தா மெஷின் குப்பை பெருக்கும், குப்பையை தள்ளும், ரோட்ல மண்ணு தள்ளும். மெட்ராஸ் சிட்டி எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களுக்கு. மெட்ராஸ் சிட்டில போனீங்கன்னா ஒரு இயந்திரம் வந்து மண்ணை தள்ளிட்டே போய் கிளீன் பண்ண ரோட. அந்த இயந்திரம் வாங்கி அப்படியே இருக்கிறது. குப்பையை தரம் பிரிக்க வேண்டும். மக்கும் குப்பை, மக்கா குப்பை, பிளாஸ்டிக், செருப்புலாம் தனித்தனியே பிரிக்கணும். எதையுமே செய்வதில்லை. அது மட்டும் இல்லாம நகர பகுதியிலே ஒவ்வொரு லாரியும் 8 டன்னு, 7 டன்னு, 4 டன்னு குப்பை ஏத்துறான். அதுல 2 டன் மண் அள்ளி இவனே கூட்டிக்கிறான் உள்ளார. அந்த உளவாய்க்கல இருக்கிறான் அன்பு குமார்னு. இவன் என்ன பண்ணுவான் ராத்திரில அந்த கிரீன் வாரியர் லாரியில 2 டன் மண் அள்ளி கூட்டுறோம். 2 டன் மண்ணு, 4 டன் தான் குப்பை. இப்ப 4 டன் 6 டன்னு குப்பைன்னு கணக்காட்டுறோம். இது செய்யுமா அயோக்கியத்தனம். கொலை பாதக செயலை செய்யக்கூடியவன் புடா விநாயகம். இவனை அமலாக்கத்துறை கைது செய்து நார்கோ டெஸ்ட் எடுத்தினால் அத்தனை உண்மைகளையும் வெளிவரும். நைய புடைக்கணும் அவன். புடா விநாயகம் சாதாரண கிடையாது. லெட்டர்படி கட்சியெல்லாம் கொடுத்து நமக்கு எதிர்ப்பா பிரச்சனை பண்றான். காசு கேட்டாரு, அதனால கொடுக்கல, அதனால பேசலாருன்றான்.
உன்னிடம் கையேந்த வேண்டிய நிலை எனக்கு இறைவன் கொடுக்கவில்லை. கூழ் குடித்தாலும் கஞ்சி குடித்தாலும் நாங்கள் நேர்மையாக தான் வாழ்வோம். நாங்கள் நேரின் வழியிலே வந்தவர்கள். உருளம்பேட்டை சட்டமன்ற நேரு என்ன வழி அதை கொடுக்கிறோம் அதன் வழியிலே வந்தவர்கள். என்ன மோசமான பிறவியும் எல்லாம். ஏறக்குறைய நகர பகுதியிலே 3 கோடி ரூபாய் மாசம் பில்லு. உடற்கரை நகராட்சிக்கு 3 கோடி, காரைக்கால் நகராட்சிக்கு 2.5 கோடி, கொம்யூன் பஞ்சாயத்துல தலா 50 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் குப்பைக்கு மருந்து அரசு கொடுக்குது. கொடுக்கக்கூடிய பணத்தை மத்திய அரசும் மாநில அரசும் புடா என்ற ஒரு அமைப்பு வைத்து அந்த புடாவுடைய இன்சார்ஜ் தான் அந்த புடா விநாயகன். பேரே புடா விநாயகன். இவனுக்கு தடா போடணும் சீக்கிரம். தடா போட்டாதான் நாடு தப்பிக்கும், பாண்டிச்சேரி தப்பிக்கும், உள்ளாட்சித்துறை தப்பிக்கும். அத்தனை மட்டத்திலும் கீழ் மட்டத்திலும் மேல் மட்டம் வரை கரப்ஷன். இவன்ட்ட காசு வாங்காத அரசியல்வாதியே கிடையாது. எல்லா பையனும் கை நீட்டிட்டான், வாங்கிட்டான். சில சமூகம் இப்போ கட்சி மாநாடு அந்த மாநாடு காசு வாங்கிது. அதனால திமுரு ஆணவம் அகமாக கொண்டு அலைகிறான் இந்த புடா விநாயகம். இந்த புடா விநாயகத்தை மீண்டும் கோரிக்கொள்கிற அவனை நைய புடைக்கணும், உண்மையை வெளிவரணும், நார்கோ டெஸ்ட் எடுக்கணும். அமலாக்கத்துறையில அவனை கைது செய்து நார்கோ டெஸ்ட் எடுத்து அத்தனை சொத்துக்களும் வெளிவரும். அவனுக்கு பினாமி சொத்துக்கள், அவனுடைய சொத்துக்கள். ஒரு சாதாரண கடைநிலை ஊழியராக இருந்தவர் இன்னைக்கு பார்ட் டைம்ல எம்டெக் படித்துக் கொண்டிருக்கா. பார்ட் டைம்ல போறது கிடையாது. இங்க பாஸ் போட்டுறாங்க, காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அடி முட்டாள், ஆனால் கிரிமினல். யாரை எப்படி வளைக்க வேண்டும். இன்னைக்கு கேசவன் அவன் கையில மாட்டி அவசரப்படுறாரு. செயலர் ஐஏஎஸ் கேசவன் புடா விநாயகத்தின் கையில மாட்டி நிற்கிறார், அக்கா சுந்தர் கையில மாட்டி நிற்கிறார். அவரால் அழிந்தது உள்ளாட்சித்துறை, அவரால் அழிந்தது குடிசை மாற்று வாரியம், அவரால் அழிந்தது வீட்டு வசதி வாரியம், அவரால் அழிய போவது புதுவை நகராட்சி குழுமம். இந்த கேசவன் வச்சிருந்த அத்தனை துறையும் அவுட். இதுக்கு காரணம் அக்கா சுந்தரம், இந்த புடா விநாயகம் தான். லஞ்சத்தை எப்படி வாங்கலாம், விஞ்ஞான பூர்வமா எப்படி வாங்கலாம், குப்பையில் எப்படி மண்ணை கொட்டி அதை சலிக்காம கொண்டு கொட்டுறது, இரவு நேரங்களிலே சங்கராபரண ஆற்றிலே கொட்டுவது, என்ன கொலைபாதக செயல். நீர் குடிநீர் ஆதாரங்கள் குப்பையை கொட்டுறாங்க. குடிநீர் ஆதாரங்கள், நீர்நிலைகள் நைட்ல கொண்டு குப்பை கொண்டு வந்துடுறாங்க. டவுன்ல தான் செய்வான், ராத்திரியில் பார்க்கலாம் குப்பை தூக்கி போட்டுருவோம். ஒரு நிறுவனம், கிரீன் வாரியர் நிறுவனமோ HRS நிறுவனமோ குப்பையை கொண்டு இரவிலே நீர்நிலையில கொட்டுறான். தடுக்க வேண்டிய யாரு? புடா விநாயகன். அவனே கொட்ட சொல்றான். ஒவ்வொரு லாரியும் 2 டன் மண்ணை கொட்டிடுறானோ. 2 டன் குப்பை, மொத்தம் 4 டன்னு. 4 டன் என்ன ரேட்டு? நகர பகுதியிலே இடிக்கூடிய மணலை எடுத்துக்கொண்டு இது சாக்கடை மண் என்று கொட்டி சில்ட் அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு வாங்குறான். அனைத்து மட்டத்திலும் யாராவது எடுத்து கேட்டா அவன் பிள்ளைக்கு வேலை உள்ளார, அவன் பொண்டாட்டிக்கு வேலை, அவன் பொண்ணுக்கு வேலை, இந்த புடாவில கொடுத்துட்றான். அனைத்து அதிகாரி, புடாவுடைய அனைத்து அதிகாரிகளும் இவனுக்கு கைப்பாவை. விநாயகத்துடைய கைப்பாவை. விநாயகத்துடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். விநாயகத்துடைய பினாமியோட சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். ஆளுநர் உண்மையே ஆளுநர் இந்த மாநிலத்தின் மக்கள் மீதும் பற்று இருந்தால், பாசம் இருந்தால், புடா விநாயகத்தை சிபிஐ என்கொயரிக்கு உட்படுத்த வேண்டும். உள்ளாட்சித்துறை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்று கேட்டால் புடா விநாயகன் விரிவாக கட்டுரையை எழுதி கொடுப்பான். இப்படிலாம் கொள்ளையடிக்கலாம், இப்படி கொள்ளையடிக்கலாம். அப்பேற்பட்ட நயவஞ்சகன் புடா விநாயகன். இவனுக்கு ஆசீர்வாதம் வழங்குவர் நம்ம அக்கா சுந்தர். சொல்ல தேவையில்லை. இந்த மாநிலத்தை அழிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டே, வளர்ச்சி பாதையில போல அழிக்கக்கூடிய நபராக இருந்து கொண்டிருக்கிறார். நான் தான் சீட்டு வாங்கி கொடுத்தேன், நான் தான் உனக்கு அதிகாரி பதவி வாங்கி கொடுத்தேன், நான் தான் உனக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்தேன், நான் தான் பதவி உயர் கொடுத்தேன் என்று அனைத்து மட்டத்திலையும் பணம் 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 என்று. யார் ஆட்சி நடத்துவது? முதல்வரா, ஆளுநரா, அக்கா சுந்தரா? மக்கள் வெறுப்புல இருக்கிறான். இன்றைய வரை சபாநாயகர் கிடையாது சட்டசபை. நாளைக்கு 24 தேதி சட்டசபை கூடுகிறது. யாரை வச்சு சபை நடத்த போற? தற்காலிக சபாநாயகர் ஒருத்தருக்கு அதை வச்சு நடத்த போறியா? நிரந்தர சபாநாயகரா? யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டு போய் உங்க கட்சிக்காரனுக்கு. ஏன் கொடுக்க மனசு இல்லை உனக்கு? பிஜேபி கொடு, கூட்டணி கட்சிக்கு, இல்ல உங்க கட்சி என்ஆர் காங்கிரஸ் கொடு. ரெண்டுமே கொடுக்காம இன்னும் 24 தேதி சட்டசபை வந்து 4 நாள் தான் இருக்குது கூடுறதுக்கு. சபாநாயகர் கிடையாது, துணை சபாநாயகர் கிடையாது, கொறடா கிடையாது, பார்லிமெண்ட் செக்ரட்டரி கிடையாது. இவர் காமராஜரா கவர்னர் சொல்லிட்டு போறாங்க. அசிங்கமா இருக்குங்க. காமராஜர் எல்லாம் ஒரே நாளில் அமைச்சர்களை நியமித்தார், ஒரே நாளில் சபாநாயகர் தேர்ந்தெடுத்தார். விஜய் நடத்தலாம் பிரமாதமா சட்டசபையை. இது பொறுக்கல அந்த குழாநிதிக்கு, உதயநிதிக்கு. குதிக்கிறான் தள்ளி தையோ தக்க தைய வருமானம் போட்டுது, எல்லா வருமானம் போட்டு திமுகவுக்கு. அதனால குதிக்கிற வெறுப்புல இருக்கணும். வரலாம் கொள்ளையடித்தவங்களாச்சே, ஆண்ட பரம்பரையாச்சே, அள்ளி அள்ளி கொட்டிட்டு பரம்பரையாச்சு திமுக. கலைஞர் காலத்துல அவனுக்கு தான் ஆள வேண்டும், அவன் தான் அறிவாளி. நாங்கெல்லாம் முண்டோம், மத்தெல்லாம் முண்டோம். உன் பரம்பரை தான் ஆண்ட பரம்பரை. நீங்க தான் முதலமைச்சர் வரணும், மீதி யாரும் வரக்கூடாதா?
உண்மையிலேயே நீ சமூக நீதி பற்றி பேச தகுதி இருந்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட முதலமைச்சராக தமிழகத்தில் நீங்க விஜய் வந்து 8 தலித்துகளுக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்கிறான். அவனை பாராட்டத ஒண்ணா நீ சமூக நீதி சமூக நாட்டை சுடுகாடாக்கிட்டான் கலைஞர் குடும்பமே. கலைஞர் குடும்பம் தான் வாழும். எவனும் வாழக்கூடாது. இந்த பக்கம் கனிமொழி, அந்த பக்கம் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், இந்த பக்கம் இன்பநிதி, உதயநிதி, கலாநிதி, அறிவு நீதி, எத்தனடா நீதி? நீங்களே நீதி, நாங்க தலைகாஞ்சோம்ல. முதல்ல மாநிலத்தை உள்கட்டமைப்பு சரிப்படுத்தணும். எல்லா நகரப்பகுதியில் எல்லாரோடையும் உடைச்சிட்டாங்க. எல்லா கமிஷனும் காசு வாங்குறான். புடா விநாயகத்திட்ட நகராட்சி கூட இருக்கிற நகராட்சி, அங்க உள்ள அதிகாரிகள், நகரப்பகுதியில் அதிகாரிகள், கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், காரைக்கால் எல்லாம் காசு வாங்குறான். காசு வாங்கல செய்யலன்னா உடனே என்ன பண்றான்? தூக்கிறான், டிரான்ஸ்பர் போட்டுறான் அக்கா சுந்தர் துணையோடு. ஒரு செயலரே செயல்படாம ஆக்கிட்டான். கேசவன் செயல்படக்கூடிய நினைச்சிருந்தேன். அந்த கேசவனையே கைகளை கட்டி போட்டு அமிதா உட்கார வைத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அக்கா சுந்தரம், புடா விநாயகம். அது மட்டும் இல்ல, தனக்கு லஞ்சம் கமிஷன் தரவில்லை என்றால் அந்த கிரீன் வாரியாருக்கும் ஹச்ஆர் ஸ்கொயருக்கும் இவர் ஃபைன் போடுவார். பெரிய ஜஸ்டிஸ் பரம்பரையில் இவரு 20 லட்சம் 30 லட்சம் கட்டு ஃபைன் 20 லட்சங்க. ஒரு ஹச்ஆர் ஸ்கொயருக்கு 20 லட்சம் ஃபைன் போடுறான். பெரிய ஜஸ்டிஸ் பரம்பரையில் இவரு. நீ வந்த வழி என்ன? இப்போது என்ன சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்காய்? இனி என்ன சுகத்தை அனுபவிக்க போற? எப்படி அனுபவிப்பாய் என்று நாங்கள் முடிவு செய்வோம். உன்னுடைய வாழ்க்கை எங்கள் கையில் உள்ளது. சமூக சாதாரண நினைத்தாய் என்னை எல்லாம் ஏளனமாக பேசுகிறாய், ஏளனமாக பார்க்கிறாய். உன்னை ஒன்று இல்லை செய்து விடுவோம். நீ யார், எப்படி வந்தாய், இந்த நிர்வாகத்தை எப்படி உள்ளாட்சித்துறையை எப்படி சீரழித்தாய் என்பது எங்களுக்கு தெரியும். யார் யாருக்கு மாதம் பிறந்தால் கமிஷன் கொடுக்குற, எத்தனை லெட்டர்பாடு கட்சி கமிஷன் கொடுக்குற, எத்தனை அரசியல்வாதிகளும் கையில நிற்கிறாங்க, அந்த புடா நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யார், எல்லாமே தெரியும். ஆனால் அமைதியாக இருக்கிறோம். உங்கள் ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். விநாயகமே திருந்து, மேதக ஆளுநரே, விநாயகம் போன்ற ஆட்களால் தான் இந்த புதிய மண்ணு சீரழிந்து இருக்குது. அவரை உடனடியாக பணியிடனுக்கு செய்து இந்த கிரீன் வாரியார் ஹச்ஆர் ஸ்கொயர் ஒப்பந்தத்தை ரத்து செய்து இது சம்பந்தமாக தீவிர விசாரணை நடத்தணும். ஏன்னா எவ்வளவு விசாரணை போறாரு, அது ஒண்ணு நடக்கலைங்க. போலி மருந்திலே காசு வாங்கின பசங்க தானே எல்லாமே. எல்லா சட்டமன்ற உறுப்பினர் போலி மருந்துல காசு வாங்குறாங்க. போலி மருந்து தொழிற்சாலையில மக்கள் உயிரோடு விளையாடி சட்டமன்ற உறுப்பினர் மானங்க வேஷ்டி வேற கட்டிட்டு வராங்க, வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுட்டு காசு வாங்கிட்டு வரான். அவன்கிட்ட காசு வராங்க, மாசம் பார்த்தா காசு கேட்கறான். போய் எந்த மருந்தும் அடிச்சுக்கோ, என்ன தயாரி பண்ணிக்கோ, சிறப்பு தயாரி பண்ணி தண்ணி ஊற்றி செஞ்சுக்கோ, எனக்கு காசு கொடுறான். இவன் அரசியல்வாதி, பேரெல்லாம் சொல்ல விரும்பல. காரி துப்பு பதுவை. மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீர்கள். நீங்க எவ்வளவு செலவு பண்ணது உனக்கு தெரியும். 20 கோடி 10 கோடி பாஞ்சு செலவு பண்ணது. நேர்மையாக இருந்தால் நீ செலவே பண்ண தேவை, ஓட்டு போட்டிருப்பாங்க. எல்லா பேரும் காசு. இதுக்கு மக்களுக்காக பாடுபடக்கூடியவர், மக்கள் உரிமைக்காக பாடப்படக்கூடியவர் நேருதான். ஏன் இவர் நேருன்னு சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. எனக்கு ஒன்னும் ஒரு சம்பளம் தரல. நான் இந்த சிபாசா எடுத்துட்டு போறது கிடையாது. நேர்மையான மனிதன், மக்கள் பிரச்சனையை மாமன்றத்திலே பேசுகிறார், சட்டமன்றத்திலே பேசுகிறார், மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்கிறார். யார் பாதித்தாலும் அங்கே முதலாளாக நிற்கிறார். அதனால்தான் அவர்களோடு நாங்கள் பயணிக்கிறோம். சமூக ஆர்வலர்கள் அனைவருமே பயணிக்கிறோம். ஒரு சில சமூக ஆர்வலர்கள் துரோகிகளாக செயல்படுகிறார்கள். முதல்வருக்கு பூஜை தூக்குறாங்க, ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னென்னமோ நடத்துறவங்க அரசியல். இவன் அரசியல் நடத்துறாங்க சமூக ஆர்வலர். அவருக்கு பூஜை தூக்குறான், இவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். என்னடா நடத்துறீங்க? சமூக ஆர்வலர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும். மக்கள் பிரச்சனை கையில் எடு. யாருமே எடுக்கிறதில்லை. 30 சட்டமன்ற உறுப்பினருங்க, 29 சட்டமன்ற தவிர நேரு தான் பேசிட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனையும் மக்கள் பிரச்சனை. ஆசிரியர்கள் பணி உயர்வா, ஆசிரியர்கள் பதவி உயர்வா, சம்பளம் போடலையா, குறைந்த சம்பளம் எல்லாம் வரான். ஏன்னு காலையில பாத்தீங்கன்னா அவர் தான் இன்னும் முதலமைச்சர் செயல்படுறாரு. பொதுப்பணித்துறை நாசமா போச்சு. இதுல வேற மல்லாடி வந்திருக்காரு. இதை சீரழிச்சுட்டு போயிட்டாரு. லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை சீரழிச்சிட்டாரு. ஆனா மல்லாடி வந்திருக்காரு. நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அந்த மாற்றத்தை உருவாக்க திறமை உங்களுடைய இருக்கிறது. ஆனால் எங்க 2 அணை கட்டி தண்ணீரை தேக்கி நிறுத்துங்கள். 2 அணைக்கட்டு தண்ணீரை தேக்கிட்டா அந்த தண்ணீர் போற பூமியில் இறங்கும், கடல் நீர் உள் வாங்காது. இந்த அடிப்படை அறிவு கூட யாருக்குமே இல்லை. அது மட்டுமல்ல, மழைநீர் சேகரிப்பு நிலையத்தை கட்டாயமாக்குங்கள். ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு கடையிலும், ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் மழைநீர் சேகரிப்பு உருவாக்கினால் நிச்சயமாக அருமையான தண்ணீர், குடிநீர் கிடைக்கும். அருமையான மாற்றம். கடல் நீர், உப்பு நீர் உள்ளே நுழையாது. மாற்றம் உங்க கையில தான். நீங்கள் மாற மாட்டீங்கன்னா மக்கள் மாற்றுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்.